ஸ்டூடெண்ட்ஸ் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி மோர் தென் 1 மந்த் ஆயிடுச்சு. பட் இந்த ரேங்க் லிஸ்ட்டை நமக்கு அப்படியே ஹோல்டில் வச்சிருக்கிறாங்க. இது பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வந்து கொடுக்கல. கடைசியாக நம்ம மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்டப்போ நமக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே தான் நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ வெப்சைட்டில் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இன்னைக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க நமக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு மேல நீங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டபோது அவங்களுக்கும் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு மேல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம், வெப்சைட் பாருங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லைவ்ல இதை எனக்கு வந்து ஷேர் பண்ணீங்க. மேம் கால் பண்ணி கேட்டப்போ முன்னாடி ஆகஸ்ட் 15ன்னு சொன்னாங்க, இப்போ வந்து ஆகஸ்ட் 12ன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேபி மண்டே டியூஸ்டேல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸோட அப்ளிகேஷன் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இருக்கிறது நமக்கான ரேங்க் லிஸ்ட் தான். ஸோ 1 or 2 டேஸ்ல நமக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே நீங்க உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் கால்நடை மருத்துவத்துக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து தனித்தனி ரேங்க் லிஸ்ட் வராது. அதாவது 170 கட் ஆஃப்க்கு மேலே தனி ரேங்க் லிஸ்ட், 170 கட் ஆஃப்க்கு கீழே தனி ரேங்க் லிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து தனி ரேங்க் லிஸ்ட், அந்த மாதிரி தனித்தனி ரேங்க் லிஸ்ட் வராது. நமக்கு ஜென்ரலாக ஒரே ஒரு ரேங்க் லிஸ்ட் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து அதாவது ஒரு நல்ல அப்டேட் நமக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கும்போது எனக்கு என்னமோ 12ஆம் தேதியே மேபி வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தயாராக இருங்க. சேனல் என்ன செய்யுங்க அப்படின்னா ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.